நம்ம அடுத்து மூன்றாவது வார்த்தை என்னது? யாருக்குமே தெரியாதா மூன்றாவது வார்த்தை? ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இல்லையா? சோ இந்த வார்த்தையை பேசும்படியாக நம்முடைய சபையினுடைய மூப்பனாராகிய ராஜசேகரன் கரங்களை தட்டி வரவேற்போம். எல்லாரும் உற்சாகப்படுத்துவோமே. இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை வந்து பாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதோ என் ஸ்திரீ, இதோ அதோ உன் மகன், அதோ உன் தாய், இந்த வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. யோவான் 19:26-27 இயேசுவே தம்முடைய தாயையும் என்ன சொல்றாரு? அதோ இயேசு தம்முடைய தாயையும் சிநேகித்த சீசர்களையும் அருகே நிற்க கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் பட்ட பாடுகள் எல்லாம் ரொம்ப அனுபவிச்சு கொண்டு இருக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே இதோ ஒரு மகன் என்று சொல்லுகிறார். பின்பு அந்த சீசர்களை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசர் அவர்களை தன் வீட்டிலே சேர்த்து கொண்டார். என்ன சொல்லியிருக்கிறாரு? சீசர்களை எல்லாரும் நம்ம வீட்டுல எல்லாம் சேர்த்து கொண்டாராம். சிலுவையின் நடுவிலே பிறந்த புதிய உறவாகும். ஏசப்பா சிலுவையில மதிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இதோ என் தாய், இதோ என் மகன் என்ன சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது ஏசப்பா எவ்வளவு பாடுகள் பட்டாரு, ஏசப்பா எவ்வளவு துன்பப்பட்டாரு, எவ்வளவு சிலுவையில பாடுகள்லாம் பட்டு சிலுவையில் அறையும் பொழுது கூட இதோ என் மகன், இதோ என் தாய் என்று தான் சொன்னார். சொல்லி எல்லா சீசர்களையும் அந்த சபையில வந்து சபையாக அவரை நேசித்தார். இதோ இயேசுவின் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள் 30வது வார்த்தை, இதோ வெறும் குடும்பம் பொறுப்பை பற்றி வார்த்தை அல்ல, இது இரத்தத்தில் பிறந்த உறவுகளை விட கிருபையில் பிறக்கும் உறவுகள் பெரியது என்று அறிவிக்கும் பரிசுத்த வார்த்தை. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? இது நம்ம குடும்பத்தோட பிறந்தோட உறவுகள் அப்படின்னு சொல்றாரு. சிலுவையில் உடல் கிழிந்திருந்தாலும்
சிலுவையில் உடல் கிழிந்திருந்தாலும், மூச்சு நெருங்கிக் கொண்டிருந்தாலும், உலகத்தில் பாவ சுமை கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எல்லாத்தையும் அன்பா தான் கூப்பிட்டாரு, அன்பா அரவணைச்சு கொண்டாரு. அவர் பாடுகள்லாம் சிலுவையில் தொங்கும் பொழுது, மறைக்கும் பொழுது கூட என் மகனே என்று கூப்பிட்டாரு. மரியாதை என்ன சொன்னாரு? மரியாதை கிட்ட சொல்லும் போது கூட என்ன சொல்றாருன்னா, நான் அவன் மகன் இல்ல, அவர் இருக்கிற அவர்ப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஏசப்பா எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா எல்லாம் மிகுந்த வேதனையிலும் தாயின் எதிர்காலத்தை பற்றி ஏசப்பா கவலைப்பட்டார். யோவான் இடத்துல சீசர்கள் மரியாதை ஒப்பு கொடுத்துருக்கிறார். இதோ என் தாய் அப்படின்னு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்புறம் நம்பிக்கையோடு என்ன பண்ணாரு? நம்பிக்கையான அநேக யோவான் மரியாள் தன் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டார். சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர். சரி, ஏன்னா நான் ஜாஸ்தி பேச முடியாது, ஏன்னா எனக்கு சரி கண்ணாடி போடல. அதுக்காக இந்த வசனத்தை கொண்டு நம்ம பாஸ்டருக்கும் நம்ம சபையா நான் நன்றி பேச நான் இருக்கிறேன். நல்ல